நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகொஸ்ட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் பல்வேறு விதமான ஆன்லைன் கோர்ஸ்களை குறைந்த கட்டணத்தில் வீட்டில் இருந்தபடியே கற்றுக்க முடியும் வித் சர்டிஃபிகேட்டோட. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hashtag plus the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and we will never take any responsibility for it. நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? டெலகிராமில் போன வீடியோவில் உங்கள் அக்கௌண்ட்டு சடனாக ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னா சடனாக சென்ட் ஆகக்கூடிய அன்வான்ட் மெசேஜ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு உங்கள் அக்கௌண்ட்டை எப்படி உடனே குயிக்காக டெலீட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு குயிக்காக டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது டெலீட் பண்ணுற பட்சத்தில் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே ஒட்டுமொத்தமாக காலியாகிடும். அதாவது நீங்கள் எத்தனை குரூப் வச்சுருந்தாலும் சரி அத்தனை குரூப்புக்கான லிங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்துட்டு ஜென்ரேட் ஆனது எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்கள்கிட்ட இதே போல் இத்தனை குரூப் இருக்குது, எனக்கு எல்லாமே முக்கியமான குரூப்பு, இந்த குரூப்பில் திரும்ப நான் இணையணும் அப்படின்னா எப்படி அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகம் தான். ஸோ அதுக்கு தான் சிம்பிளான ஒரு மெத்தடை சொல்ல போகிறேன். இப்போ இத்தனை குரூப்பையும் நீங்கள் ஷேர் பண்ணி அந்த லிங்க் எடுக்கிறது அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. அது வந்துட்டு ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. இந்த பெரிய ப்ராசஸை உங்களுக்கு சின்னதாக உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெலகிராமில் செட்டிங் அப்படின்ற பட்டன் அழுத்துங்க. கரண்ட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கௌண்ட் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ உங்களுக்கு கரண்ட்டில் என்ன அக்கௌண்ட் வேணுமோ அந்த அக்கௌண்ட்டில் செட்டிங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இப்படி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபோல்டர் அப்படின்றது ஒன்று ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டர் வந்துட்டு எந்த டைப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும். இதில் வந்துட்டு க்ரியேட் நியூ ஃபோல்டர் அப்படின்றத கொடுங்க. இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய குரூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட குரூப்பு. ஸோ நான் எக்ஸாம் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் இன்க்ளூட் சேட் அப்படின்ட்டு இருக்கும். இதில் வந்துட்டு இன்க்ளூடட் சேட் அப்படின்றது ஓகே பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குரூப் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ எதை கிளிக் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபோல்டராகவே சேவ் ஆகிட்டு இருக்கும். இப்போ பாருங்கள் நான் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதை மட்டும் நான் வந்துட்டு ஒரு ஃபோல்டரை சூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட எத்தனை இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதையும் வேறு ஒரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியும் காட்டுறேன். இதே போல் நீங்கள் பேக்கப் எடுக்க முடியும். இப்போ இதே போல் இந்த எஜுகேஷன் குரூப்பை நீங்கள் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எஜுகேஷன் குரூப் வந்துட்டு ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த குரூப்பே போதுமானது. இன்னும் கீழே 1, 2 இருக்கலாம். ஸோ இதே போதும். இது பார்த்திங்க அப்படின்னா டிக் அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா எத்தனை குரூப் ஆட் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகும். இதை நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு நம்ம வந்துட்டு லிங்க் ஜென்ரேட் பண்ணோம். இப்போ பாருங்கள் குரூப் வந்துட்டு எக்ஸாம் அப்படின்றது ஓகே ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க, அதாவது ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டு திரும்ப ரீஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் அண்ட் லிங்க்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ குரூப்போட நேம் என்ன வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும். இப்போ நான் எக்ஸாம் அப்படின்றத ஷோ பண்ணிடுறேன். ஷோ பண்ணிட்டு டிக் பண்ணிடுறேன். ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை. ஸோ நான் அப்படின்றது ஓகே கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 27 குரூப் லிங்க்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். இப்போ வந்துட்டு ஓகே அப்படின்றத கொடுத்துட்றேன். ஃபார்வர்ட் அப்படின்றத கொடுக்கும்போது காப்பி லிங்க்னு ஒன்று ஷோ ஆகும். உங்களுக்கு லிங்க் ரெடி ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இங்கேயும் ஷோ ஆகும். இது வந்துட்டு டெலகிராம் எக்ஸ் அப்படின்றதுனால ஷோ ஆகாமல் இருக்குது. ஸோ இப்போ இந்த லிங்க் வந்துட்டு வேறு இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணோன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிசல்ட் தெரிஞ்சிடும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த பிரகாஷ் அப்படின்ற ஐடியில் நான் லாகின் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு எதுவும் இல்லை. சாரி, இது வேண்டாம். ஓகே, இந்த நல்ல தம்பி அப்படின்ற ஐடியில் நான் லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட கரண்ட்டில் இப்படி தான் இருக்குது. இப்போ இருக்கக்கூடியதில் நான் லிங்க் வந்துட்டு பேஸ்ட் அப்படின்றத கொடுத்தேன். அதாவது அங்கே காப்பி எடுத்த லிங்க் நான் பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வேறு எங்கே வேணுமாலும் நீங்கள் கூகுள் குரோமில் கூட போய்ட்டு பேஸ்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே நான் பேஸ்ட் பண்ணும்போது இந்த லிங்க் வந்துட்டு எடுத்துக்காமல் இருக்குது. ஸோ ஒன்றும் தப்பு இல்லை. இதை நீங்கள் லிங்க் வந்துட்டு டேரெக்டாக கொண்டு வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய க்ரோம் ப்ரௌசரை சூஸ் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 27 சேட் எக்ஸாம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு.
வியூ சேட் அப்படின்றது ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் நான் எத்தனை டெலகிராம் யூஸ் பண்ணுறேன். இந்த டெலகிராம் எக்ஸ் அப்படின்றது ஓகே பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள் நலத்தம்பின்ற அக்கௌண்ட்டில் ஓகே அப்படின்றது கொடுக்குறேன். 27 சேட் பாருங்கள் ஆடு ஃபோல்டர் அப்படின்றது ஓகே கொடுத்துறேன். இப்போ ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. இப்போ போய்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். இப்போ நலத்தம்பியில் இருக்குது. இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் அப்படின்ற ஒரு செல்லாகவே ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ இந்த லிங்க் வந்துட்டு நீங்கள் ஜென்ரேட்டும் பண்ண முடியும், எல்லாமே செய்ய முடியும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதே போல் உங்கள்கிட்ட கூடிய எத்தனை குரூப்பாக இருந்தாலும் சரி ஈஸியாக வந்துட்டு பேக்கப் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் தேவைப்படுற பட்சத்தில் நீங்கள் யூஸும் பண்ணிக்கலாம். உங்கள் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணாலும் உங்கள் டேட்டா மிஸ் ஆகாது. அதே நேரத்தில் உங்கள் பர்சனல் டேட்டா எப்படி பேக்கப் எடுக்கிறதுன்றத ஃபியூச்சர் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி நண்பா.